கல்யாண நாளுக்கு சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கல்யாணத்துக்கே கட்டின சாரீ அதே கலரில் கிடச்சதுன்னா எப்படி இருக்கும்? 15 வருஷம் கழிச்சு அதே கலரில் எனக்கு ரிப்பீட் ஆயிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை நியூ இயர் கோயிலுக்கு கட்டிட்டு போகலான்னு ஈவினிங் போல் கோயிலுக்கு கட்டிட்டு போயிட்டு வந்தேன். கல்யாண நாளுக்கு கட்டலான்னு பார்த்தா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமலே விட்டுருந்தேன். மிஷின் கொஞ்சம் சொதப்பலாக இருக்கிறதால அப்படியே வச்சுருந்தேன். 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு வாங்கி. இந்த ஸ்லிப் மேட் இருக்கு இல்லையா, இது ஆன்லைனில் பார்த்து வாங்கினேன்னு பார்த்தேன். நேர்லேயே போய் கிடச்சது வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணி இது வாங்கினேன். இருக்கத்துலேயே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கிச்சனுக்கு போட்டு கிச்சன் ஒன்றும் அந்த அளவுக்கு நீட்டாலாம் இல்லை. ஒரு அழுக்கு படிஞ்சால் சுத்தமாக போகல. அதுக்கு நியூஸ் பேப்பரே போட்டுக்கா ரொம்ப அழகாக இருக்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழை மரம் மாடியில் வச்சு 5 வருஷம் ஆச்சு. கொலை தள்ளாமல் அப்படியே இருந்தது. காய்க்கவும் இல்லை, பூக்கவும் இல்லை. அப்படியே இருந்ததால் வேஸ்ட்டாக தூக்கி போடலாம்னு நினச்ச போதானு தெரில. இந்த வாரம் கொலை தள்ளி வச்சு இந்த வருஷ பிறப்புக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்னை வெறுப்பேற்றதுக்காகவே இந்த மிடில் நூடுல்ஸ் வந்து என் பையன் கேட்பான். இருக்கிறதுலே நல்லா இல்லாத நூடுல்ஸ்னால் இந்த நவதானிய நூடுல்ஸ். வேறு எதை வேணால் கூட வாங்கிடுங்க, சாமை குதிரைவாளி. ஆனால் சுத்தமாக இந்த நவதானியம் நல்லாவே இருக்காது. அவன் சாப்பிடணுமேன்றதுக்காக அவனுக்கே செஞ்சு கொடுத்துட்டு என்னை வெறுப்பேற்றதுக்கே செய்ய சொல்லுவான்.